Ahlelele, ahlelas. Ahlelele, ahlelas. Ahlelele, ahlelas. Welcome to Inglorious Bachelors, Matt Uncle Annie. இன்னைக்கு I just wanted to share a couple of thoughts running in my mind. ரெண்டுமே சினிமா சம்மந்தப்பட்டது தான். முதல்ல ஃபஸ்ட்டு why are we comparing Maaveeran and Minnal Murali? Right? It's like comparing apples and oranges. Maaveeran is a good film, okay? Minnal Murali, அதுவும் குட் ஃபிலிம் தான். I love Minnal Murali and I love Maaveeran. நான் எடுத்து கம்பேர் பண்ணாதீங்க, பிகாஸ் மின்னல் முரளி இஸ் குட். அது வெல் ரிட்டன் சூப்பர் ஹீரோ ஃபிலிம். அது ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ கான்செப்ட் உள்ள நல்ல சூப்பர் ஹீரோ ஃபிலிம். வேராஸ் மாவீரன் அதுவும் குட் ஃபிலிம் தான், நல்ல ரைட்டிங் தான், ரைட். ஆனால் அதை ஐ டோன்ட் திங்க் வி கேன் கிளைம் இட் ஆஸ் அ சூப்பர் ஹீரோ ஃபிலிம். இட்ஸ் அன் ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம், அவ்வளோதான். I don't think we have to compare Maaveeran with Minnal Murali. We can compare Maaveeran with Tughlaq Darbar, right? Tughlaq Darbar model, so we don't have to compare. And then in the filmmaker oda previous film Mandela, அதுவுமே ஒரு ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம். ரெண்டுமே நல்ல படம், ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா செலிப்ரேட் ஆகப்பட்டது. கன்சிடரிங் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம், நம்ம நல்லாவே தான் செலிப்ரேட் பண்ணோம், ரைட். இது என்னோட ஒப்பீனியன் தான். ஹை கான்செப்டா அது என்ன? ஹவு கேன் வி சே மண்டேலா வாஸ் அன் ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம்னா? ஹை கான்செப்ட்னா வெறும் அந்த டைம் ட்ராவல், ஜாம்பி, சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிலாம் கிடையாது. வாட் இஃப் சினாரியோ கிரியேட் பண்ணால் அது ஹை கான்செப்ட். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், வாட் இஃப் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ஹை கான்செப்ட், ரைட். எக்ஸாம்பிள், முதல்வன் ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம். வாட் இஃப் ஒரு ஜேர்னலிஸ்ட் தன்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே சிஎம் இன்டர்வியூ எடுக்கிறாரு அண்ட் தென் ஒரு நாள் சிஎம் ஆகிறாரு. வாட் இஃப் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம். நல்லா இருந்துச்சு. இப்போ இல்லைப்பா, அந்த டைமுக்கு நல்லா இருந்துச்சு, ரைட்டா. இப்போ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்தா அது நல்லா இருக்காது. அண்ட் ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸாக மாறுறாரு, அந்த ஐஏஎஸ் சிஎம்மாக மாறுறாரு. ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம், கேம் சேஞ்சர். ஆனால் படம் நல்லா இருக்காது, ரைட். ஆனால் ரெண்டுமே ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். அதே மாதிரி தான் இந்த மண்டேலாவுமே ஒரு ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம், மாவீரனும் ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம். வாட் இஃப் ஒரு வில்லேஜில் ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளே சண்டை நடக்கிறச்ச ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்ட் ஒரு கேரக்டருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவர் என்னென்னா ஓட்டர் ஐடி, ரைட். சர்க்கார் படத்தில் வர்ற விஜய் மாதிரி சொல்லணும்னா ஓட்டு தான் ஒரு விரல் புரட்சி பண்ண போகிறாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, ரைட். அவன் கையில் ஒரு சூப்பர் பவர் இருக்குது, ஓட்டு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஐடியே கிடையாது. ஸோ மண்டேலாவுக்கு ஒரே ஒரு ஓட்டு கிடைக்குது. அந்த ஒரு ஓட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு மக்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு தான் மண்டேலான்ற ஒரு படம், ரைட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த படம் நல்லா ரிசீவ் ஆகப்பட்டது, நிறைய பேர் அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் மாவீரனும், ரைட். அது ஒரு ஹை கான்செப்ட் ஃபிலிம். அவன் உள்ளுக்குள்ளே ஒரு டெனிட்டஸ் இருக்குது. டெனிட்டஸ்ன்னு சொல்லலாமா தெரியல, அது மேஜிக்கலாக எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். பட் லெட்ஸ் சே உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்குது, அது அவனோட மனசாட்சி. அவன் வெளில பயந்தாங்குழியாக இருக்கான், உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி அவனை போராட சொல்லுது, ரைட். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம், அவ்வளோதான். மாவீரன் அண்ட் டோன்ட் கம்பேர் மாவீரன் வித் மின்னல் முரளி. ஏன்னா அது இட்ஸ் அன் ஆக்சுவல் சூப்பர் ஹீரோ ஃபிலிம். அது ஒரு ஸ்பைடர்மேன் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் ஒரு சூப்பர் பவர் முதல்ல வரும், அண்ட் தென் அதை அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான், எம்ப்ரேஸ் பண்ணுவான், அண்ட் தென் அவனோட பர்சனல் செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்கு அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணுவான். லைக் அந்த சர்க்கஸில் அந்த கார்னிவலில் போயிட்டு ஜெயிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷ் ரீசன்ஸ்லாம், ஃபன்னியான ரீசன்ஸ்லாம் இருக்கும். பட் தென் அங்கிள் பென் மூமெண்ட் இருக்குது, ரைட். கிரேட்டர் பவர் கம்ஸ் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி மூமெண்ட் இருக்குது. அண்ட் தென் வில்லன், அவனுக்கு ஈக்குவல் வில்லன், அவனுமே ஒரு சூப்பர் ஹீரோ, ரைட்.
அதனால டோன்ட் கம்பேர் தட் அண்ட் திஸ், ரைட்? ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் ரோல் ப்ரோட்டகனிஸ்ட் பேர் மறந்துட்டேன், அவர் இதை எம்ப்ரேஸே பண்ண மாட்டார். கடைசி வரைக்கும் வில் பி திங்கிங் தட் இட்ஸ் அ கர்ஸ். அதாவது அவன் உள்ளுக்குள்ளே அந்த வாய்ஸ் கேட்கக்கூடாதுன்றது தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அந்த படத்தில் ஒரு பீக் ரைட்டிங் என்னென்னா, அவனோட ஆக்சுவல் சூப்பர் பவர் என்னென்னா, நீ இங்கே இருப்பியாடா இந்த வீட்டில் அப்படின்னு கேட்பான்ல, அதுதான் அவன் யூஸ் பண்ணுற பவர். அதாவது அவனோட மனசாட்சியை தான் சொல்லுவான். ஆமாம், வாய்ஸ் சொல்லுன்னு சொல்லாது, அவனாக சொல்லுவான். அதுதான் அந்த படத்திலோட சூப்பர் பவர் மூமெண்ட், சூப்பர் ஹீரோ மூமெண்ட். பட் படம் முடிச்சிடும். மேபி மாவீரன் 2ன்னு எடுத்து அதை ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் மாதிரி கன்சிடர் பண்ணி எடுத்தால் மாவீரன் படத்தோட பாயிண்ட் மிஸ் ஆகிடும். அந்த படத்தோட பாயிண்ட்டே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், 4 பேர் அடிக்கிறாங்க, 4 பேர் போகிறாங்க, குழந்தைங்க என்டர்டைன் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரைட்டர் அப்படி கான்ஷியஸாக எடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் ஃபிலிம். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் ஃபிலிம், ரைட்? எனக்கு தெரிஞ்சு இப்போது 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம முதல்வன் பார்க்குறச்ச முகம் சுளிக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த படத்தை ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா முகம் சுளிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். தெரியல, ரொம்ப ஓக்காக இருந்துட்டு நீங்கள் எப்படி வடக்கு நண்பர்களை நீங்கள் இப்படி கலாய்ச்சி நீங்கள் சீன்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஓக்காக இருக்கலாம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இந்த படத்தில் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம்லாம் இருக்கும். ஐ மீன், இஃப் யூ கன்சிடர் திஸ் மேக்கிங் ஜோக் ஆன் திஸ் ஹிந்தி பீப்புள் ஒர்க்கிங், அது ஜோக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறேன். தெரிஞ்சு அது ஒன்று மேபி அஃபென்சிவாக இருக்கலாம். பட் அந்த படம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ரைட்? துக்ளக் தர்பாரும் ஒரு ஹை கான்செப்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான், ஆனால் அந்த படம் மொக்கையாக இருக்கும், ரைட்? So don't compare. Yeah. அடுத்த தாட், இந்த படம் எடுத்துகிட்டு இன்டர்வியூ கொடுப்பாங்க தெரியுமா, அதில் சில முட்டுகள் கொடுப்பாங்க, அதை பற்றி பேசணுன்ட்டு. பட் எப்போ எனக்கு இது ட்ரிகர் ஆச்சுன்னா, ஐ ஜஸ்ட் கேம் அக்ராஸ் அன் இன்டர்வியூ given by பரத்வாஜ் ரங்கன். நம்ம பேடி கொடுத்துருப்பாரு. Loki knows like how to dress up a character. We know that this character is supposed to be comical, not serious. It's a fun character, not a serious character like Rolex. Take Amir Khan's character in Kuni. A lot of people is like, oh my god, they made him a clown. He is a clown. You think after this many movies of showing Vijay Sethupathi as this menacing villain, you know? Come on, we know that he's meant to be a serious character, right? நம்ம சைமன், நம்ம நாகார்ஜுனா கேரக்டர் கொடுக்குற பில்டப்புக்கு நான் ஏன் சிங்கம் புலியை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன், ரைட்? நான் ஏன் ஒரு காமிக்கலான கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன்? குறுக்கு இந்த கௌஷிக் வந்தால் அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் ரோலெக்ஸ் பிகாஸ் சந்தானம் வந்து இல்லை, இவர் இல்லை, அந்த விக்ரம் படத்தில் வர சந்தானம் இல்லையா, விக்ரம் படத்தில் வர சந்தானம் பில்டப் கொடுத்து தான் ரோலெக்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சந்தானமே பயப்படுறாங்க, விஜய் சேதுபதியே பயப்படுறாங்க, அப்போ இவ்வளோ பிரியாரா இருப்பார். Same works here, and it didn't work, and it's fine, it's totally fine. யாரும் no one is gonna, ஒரு ஸ்டோன் பில்டிங் நடக்க போகுது, படம் நல்லா இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் லோக்கியோட போஸ்ட் இன்டர்வியூ பற்றின நிறைய போஸ்ட் பார்த்தேன். லோக்கிக்கு திமிரு நடிச்சுப்பா, இவனுக்கு எனக்கு இந்த லியோ ஒர்க் ஆகல, விக்ரம் 2 ஒர்க் ஆகல, எனக்கு மாஸ்டர் செகண்ட் ஹாஃபே ஒர்க் ஆகல. ஐ மீன் எனக்கு ஒர்க் ஆகலை, ஆனால் எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் லைக் அ புடுத்தி. நான் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் தட்ஸ் நாட் மை பாயிண்ட். யா, லோக்கி நிறைய அடிக்கிறாங்க அண்ட் அடி வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக மீட் பண்ண முடியாது. அண்ட் நான் ஒன்றும் சொல்லலை இது டைம் ட்ராவல்ன்ட்டு, நான் ஒன்றும் சொல்லலை இது எல்சியூன்ட்டு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாட்ச் வச்சுட்டு ஒரு போஸ்டர் போட்டால் நான் என்ன நினைப்பேன், ரைட்? 150 ரூபாய்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். Come on, and we all know, like it's ultimately no one gives a damn about 1,000 crores club, right? Let's say I didn't expect Agent Tina moment in Vikram, and அது வந்துச்சு, it was out of blue, out of nowhere she came and then blah blah blah. It worked. And then we all know for sure that Surya is gonna give a cameo. And then we all know how he's gonna dress up, white color shirt போட்டு வருவார். எல்லாமே தெரியும் நம்மளுக்கு, ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா லீக் ஆகிடுச்சு. பட் லீக் ஆகலைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். We were waiting for that moment. And then everyone, literally everyone in the theater would have guessed
கமல்ஹாசன் இந்த படத்தில் சாகலை. இந்த ஸ்டார்டிங்கில் அந்த கால் கட்டாய் வரும் தெரியுமா? எவ்ரிவன் நோஸ் தட். ஓகே, அண்ட் தென் இன்டர்வல் பிளாக்ல மாஸ்க்கு கயற்றுச்ச எவ்ரிவன் நோஸ் தட் இட்ஸ் கமல்ஹாசன், ரைட்? அந்த பிக் பாய்ஸ் வாய்ஸில் பேசிட்டு வர்றது கமல்ஹாசன் தான் எங்களுக்கு தெரியும். வி நோ வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு, அண்ட் அது நடக்கிறச்ச அண்ட் வி ஆர் கெட்டிங் எக்ஸைட்டட், ரைட்? இட்ஸ் அ குட் ஃபிலிம். Would you compare கூலி வித் மாநகரம்? முடியாதுல்ல. அதே ஐ மீன் அது ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ் தான் அகெயின். ஸோ இட்ஸ் ஃபைன் டு மேக் அ பேட் ஃபிலிம். நோ ஒன் ஹியர் வாண்ட்ஸ் டு மேக் அ பேட் ஃபிலிம், ரைட்? உங்களோட இன்டென்ஷன் அது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். பட் இட்ஸ் ஃபைன். அண்ட் ஆல்சோ லியோ இஸ் நாட் அ மாஸ்டர் பீஸ். லோக்கி ஃபேன்ஸுக்கெலாம் சொல்லுங்கள், லியோ இஸ் அ pretty average film, அவ்வளோதான். ஓகே, பிகாஸ் த ஒரிஜினல் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அதுவுமே சுமாரான படம் தான். ஆனால் அந்த படம் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, he regrets being Leo. he regrets being that. he wants to be பார்த்திபன். அந்த படமே அதுதான். அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸே அந்த படம் தான், ரைட்? he never embraced the factor, like he never glorifies the fact that he was Leo before. He wants to get rid of that life. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. திடீர்னு சீட் அடிக்கிறாரு, வாய்ஸ் ஓவர் வருது, நம்ப வைப்பேன் அப்படின்றாரு. அண்ட் தென் சரி, ஆன் த டாப் ஆஃப் த கேக் மூமெண்ட் எனக்கு எப்போ இன்னொரு காண்டாச்சுன்னா, பையன்கிட்ட ப்ராமிஸ் வாங்குவார் தெரியுமா? நான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லாதேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறச்சு அந்த பையன் சொல்லுவான், நானும் தம் அடிக்கிறதெல்லாம் வெளில சொல்லாத. கமான் மேன், இதுக்கு தான் நீங்கள்லாம் அஃபண்ட் ஆகணும், இந்த பாட்டுக்கு நீங்கள் அஃபண்ட் ஆகக்கூடாது. கமான், கெட் பி வோக் ஃபார் த வோக் ரீசன்ஸ். லைக் வி ஹாவ் அ குட் ரீசன்ஸ் டு பேஷ் தட் ஃபிலிம். அண்ட் தென் இந்த பாயிண்ட் இஸ் நாட், இது ஒரு ஃபேக் ஃப்ளாஷ்பேக்கு, அதனால தான் ஃப்ளாஷ்பேக் நல்லா இல்லை. மேன், மன்மதன் படம் ஓடி இருக்கு மேன். மன்மதன் படத்தில் நாம் பார்த்ததும் ஃபேக் ஃப்ளாஷ்பேக் தான். ஆனால் படம் ஓடிச்சுல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல. ஸோ யா, முட்டு கொடுக்காதீங்க. 神说诸水之间要有空气，将水分为 another thought, மூணாவது. ஆக்சுவலி நான் 2 தான் சொன்னேன், ஆனால் பரவாயில்ல, கேளுங்களேன். ரஜினிகாந்த், I think he needs to retire. நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக நம்ம ரஜினி ஃபேன்ஸாக இருந்திருப்போம், ரைட்? நான்லாம் பயங்கரமான ரஜினி ஃபேன்ஸ் சின்ன வயசில். இப்போவுமே நான் எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பார்த்து விசில் அடிக்கிறது. ஏன் இந்த கூலி படம் கூட தான் நல்லா இல்லைன்னு கூட சொல்கிறேன்ல, பட் நான் தேட்டரில் போய் பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன். ரோஹினியில் தான் பார்த்தேன். வரும் பாருங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு நான் அது பே கூட பண்ணல. ஐ திங்க் ஐ ஷுட் டூ தட். we enjoy watching ரஜினிகாந்த் இன் ஸ்க்ரீன். பட் இப்போது ரீசெண்டான படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை காஸ்ட் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நில்லு, தீம் மியூசிக் போடுவா, நின்று ஃபீல் பண்ணிட்டு போன. ரைட், ரஜினிகாந்தை கூப்பிட்டு ரஜினிகாந்த் மாதிரி பண்ணுங்கன்னா என்னது இது? எக்ஸாம்பிள், இப்போது வடிவேலு இஸ் ரீடிஃபைனிங் ஹிம்செல்ஃப், ரைட்? மாமன்னன் படம், இப்போது மாரிசன் ஒரு படம் வந்துச்சு. இதில் இப்போ புது அவதாரம் எடுக்கிறார்ல, நான் அந்த மாதிரி கூட பெருசாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லெட் him do whatever he wants. லைக் அது அவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரோல் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் அந்த கூலியில் ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் ஓடி இருக்குது, ஃப்ளாஷ்பேக் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? நத்திங். நம்மளுக்கு 80s ரஜினி பிடிச்சிருக்கு. அது 80s ரஜினியில் அனிருத்தோட மியூசிக்கில் தலைவர் நடந்து வர்றது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். லோக்கி ரேட்டிங்கெல்லாம் நல்லாவே இருக்காது, ரைட்?
நான் ரொம்ப லோக்கி ஓட்டுறேன். கமான், ஐ லவ் மாநகரம் அண்ட் டைதி அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாஸ்டர். ஓகே, இட்ஸ் த வீடியோ இஸ் நாட் அபவுட் லோக்கி, இட்ஸ் அபவுட் நத்திங். யா, இந்த ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் பேசியிருப்பார் தலைவர், பார்த்துருப்பீங்களா? அந்த மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. இஸ் அ பூக்கி காந்த் இன் ரியல் லைஃப். அவரை வச்சு அந்த மாதிரி ஒரு படம் எடுங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள வச்சுட்டு ஒரு ஃபன்னான ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு திருப்பியும் அதை கத்தி எடுத்து வெட்டுறது குத்துறது. கமான், அட்லீஸ்ட் ஜெயிலர் ஒர்க்ட் பிகாஸ் ஹீ டசன்ட் டூ ஆல் திஸ் மோக்கோ பாட்டை வச்சுக்கிட்டு 4 பேரை கிக் பண்ணுறது, 4 பேர் பஞ்ச் பண்ணுறது எல்லாம் பெருசாக இருக்காது. கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீன் மட்டும்தான் இருக்கும். பட் ஹோல் படத்தில் ஒரு புது ரஜினியை பார்த்த மாதிரி இருந்துச்சு, புது ரஜினிகாந்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சைலண்ட்டாக பேசுகிறது, பெருசாக பஞ்ச் டைலாக் இருக்காது, ரொம்ப சப்டுலாக ஒரு ரிட்டையர்ட் காப் அப்படி தான் இருப்பாருன்ற மாதிரி. ஃபைட், அந்த ஒரு தலையை வெட்டுற சீன் இருக்குல்ல ஜெயிலரில், அது அந்த இடத்துல நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தலைவருக்கு. லைட்டாக எப்படி தள்ளுறது, அப்புறம் அது இட்ஸ் குட் மூவ். ஒரு ரிட்டையர்ட் காப் அப்படி தான் சண்டை போடுவார், ஏன்னா ஹி நோஸ் ஹவு டு ஃபைட்ன்ற ஒரு பர்சன் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லிட்டரலி அது பிரேக்கிங் பேடில் வர கேரக்டர் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது தானே, அப்படி தான் இருக்கும். யா, அண்ட் தென் அவ்வளோதான், ரைட்? வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வீடியோ சினிமா பற்றி மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்லி நான் பொள்ளாச்சியில் அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன், அதனால் வெளிலலாம் போயிட்டு ஐ கேன் டேக் vlog அண்ட் ஸ்டாஃப். எனிவேஸ், பை. மொத்தம் 48. என்னது என்னதா பஞ்சு? அட பாவி வெள்ளற எண்ணிக்கிட்டா இருந்தா வேற வேலை.